Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான அதே டைமிங்ல நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படக்கூடிய 6 டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தேவைப்படுது அப்படினா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1 லாஸ்ட் மந்த் சாமி ஃபோட்டோக்கு பூ வந்து வைக்கிறதுக்காக 3 டிப்ஸ் வந்து போட்டிருந்தேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் காமிச்சிருப்பேன். ஒரு சிலர் ஸ்ட்ரா வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காது, அதுக்கு வேறு ஏதாவது வந்து மெத்தட் கேட்டிருந்தீங்க. ஸ்ட்ரா வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நீங்கள் ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு ஸ்ட்ரா மாதிரி கிடச்சிரும். எனக்கு அப்போ வந்து இதை தோணவே இல்லை, ஸோ நான் உங்களுக்கு இதை வந்து அதில் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா தோணுச்சு. உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுறதுக்கு நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுவும் இல்லைனா டேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு டேப் தான் ஒட்டி காமிச்சிருக்கேன். டேப் போட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு எந்த ஹைட்டில் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவில் வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். சின்ன நியூஸ் பேப்பர் இருந்தாலே போதும், நம்ம நிறைய ஃபோட்டோக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன். பின்னாடி அதே டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு நம்ம பூ வந்து எப்படி ஸ்ட்ராவில் முன்னாடி வச்சோமோ அதே மாதிரி இதுலையுமே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் சிங்கிளாக இருக்கக்கூடிய பூ வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பூ வந்து நீங்கள் கட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பேப்பர் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி ஒட்டிட்டு நீங்கள் அதை சுற்றி வந்து தொங்க விட்டுக்கலாம். கீழே விழாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய விளக்கில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பச்சை கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு மாதிரி கரை வந்து படிஞ்சிருக்கும். ஒரு சில டைமிங்கில் எண்ணெய் பிசுக்கும் அதிகமாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதை இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடியது ஹேண்ட் வாஷ் தான். தேங்காய் நாரில் ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்திருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி ஆயில் பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறது நான் வீடியோ இப்போ தான் போட்டிருந்தேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். சும்மா லைட்டாக தேய்க்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய கரை அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டெயின் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 டைம் நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இதே மாதிரி புதுசாக வந்து மாறிடும். இப்போ வந்து தேய்ச்சாச்சும் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லை. காஞ்சதுக்கப்புறமா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிசுக்கும் இல்லை, அந்த கரையும் இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். டிப் நம்பர் 3 இந்த மாதிரி டின்னில் வரக்கூடிய ஃபுட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய லிட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து சம்டைம்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சைடில் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடியது ட்ரை ஆகிட்ருக்கும். இப்போ பாருங்கள், நான் நிறைய தான் வச்சுருந்தேன். ட்ரை ஆகிட்டு மேலே வந்து கட்டியாக பிடிச்சிட்ருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய லிட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இன்கேஸ் உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஃபுட்லாம் வாங்கும் போது அலுமினியம் ஃபாயில் பாக்ஸில் தான் வந்து போட்டு கொடுக்குறாங்க இல்லையா? அதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து கட் பண்ணி கூட இந்த மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ரப்பர் பேண்ட்லாம் தேவைப்படாது. டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு உள்ளே வந்து காற்று போகாது. உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடியதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மெயினாக இந்த ப்ராப்ளம் வந்து மில்க் மேடில் தான் வரும். நீங்கள் அதுக்கு வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது குழம்பு பாக்ஸ் எவ்வளோ டைட்டாக வாங்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக அதிலேருந்து லைட்டான லீக்கேஜாச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும். பேக்கெல்லாம் மெஸ்ஸி ஆகிட்டு க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸியான டிப் வந்து பார்க்கலாம். இது இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. மேபி உங்கள் வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குழம்பு பாக்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி டேப் வந்து ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லீக்கேஜ் இருக்கவே இருக்காது. ஏன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு லீக்கேஜ் இருக்கவே இருக்காது. நான் இன்றைக்கி இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வேறு ஏதாவது டேப் வச்சுருந்தீங்கன்னா கூட மேலே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஓப்பனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். அந்த டேப்பை ரிமூவ் பண்ணும்போது தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளமே இருக்காது. பேக்லாம் வந்து மெஸ்ஸி ஆகாது. இதை வந்து நீங்கள் இந்த ரைஸ் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலாக வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இதே மெத்தட் நீங்கள் அதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 5, சம்டைம்ஸ் நம்ம தோசை தவாவில் எவ்வளோ தான் சீசனிங் வந்து பண்ணி வச்சுருந்தா கூட தோசை வந்து ஒட்டிகிட்டே இருக்கும், ஒட்டாமல் வரவே வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இப்போ சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி நான் தோசையை வந்து தீய வச்சுட்ருந்தேன், அதனால் தோசை ஒட்டிகிட்டே வருது. அதுக்காக நான் இந்த ப்ராசஸ் வந்து செஞ்சுருந்தேன், அப்படியே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின் ரீசன் வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு ஒட்டிகிட்டே வரலாம். இல்லை நீங்கள் தோசையை வந்து தீய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட போயிட்டுருக்குன்னு நினைப்பீங்க. பட் அந்த பிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே லேயர் மாதிரி படிஞ்சிட்ருக்கும், அதனால் கூட உங்களுக்கு வந்து தோசை ஒட்டிகிட்டே வரும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஒன்றுமே இல்லை, சின்ன ட்ராப் அளவுக்கு நான் டூத் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக ஜென்டலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் தோசை தவாவை தீய வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும், அதுவும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், சைடில் லேயர் மாதிரி படிஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அழுத்தி போட்டு தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி இரும்பு நார் வந்து யூஸ் பண்ணாதீங்க, தேங்காய் நார் இல்லைன்னா இந்த பச்சை கலர் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேய்ச்சாச்சுன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போயே உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு போயிருக்கக்கூடியது தெரியும், நான் உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சோப்லாம் போடாதீங்க, நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டூத் பேஸ்டோடைய ஸ்மெல் இருக்குன்னு தோணுச்சுன்னா லைட்டாக உப்பு போட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ தவா வச்சு நான் உங்களுக்கு தோசையும் இன்ஸ்டண்ட்டாக இப்போவே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக கழுவி உடனே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ தவா சூடாகிடுச்சு, தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள். தோசை வந்து நான் சென்டரில் மட்டும் ஊற்றல, அந்த தவா ஃபுல்லாகவே ஊற்றியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன், கொஞ்சம் கூட ஒட்டல, பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்கள். தவா வந்து எப்படி சீசனிங் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு தனியாக நான் வீடியோ வந்து போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ வந்து ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். டிப் நம்பர் 6, காய்கறிகள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி வைக்கும் போது கொஞ்சம் நிறைய நாள் நமக்கு வரும், நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு சிலர் வீட்டில் அந்த டிஷ்யூ பேப்பர் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். கடையிலலாம் நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் தான் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் காய்கறிகள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட இது வந்து இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த பேக்கில் நீங்கள் காய்கறிகள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் கருவேப்பிலை கொத்தமல்லியை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக சுருங்கி போயிடும். ஸோ ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த பேக் கட் பண்ணோம் இல்லையா, அது கீழே வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே வச்சுருக்கேன். இன்னொரு ஷீட் வந்து அதே மாதிரி கட் பண்ணி மேலே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாள் வரும். டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பேக்கை நீங்கள் வாஷ் பண்ணி திரும்ப ஒரு யூஸ் பண்ணிக்க முடியும். டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ மணி சேவிங் ஐடியாவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான 6 டிப்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.